Dear students, I am Ravathi. 12th standard exercise 2.4 la fourth sum. The complex number u, v and w are related by 1 by u equal to 1 by v plus 1 by w. If v equal to 3 minus 4i and w equal to 4 plus 3i, find u in a rectangular form. அதாவது VW அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனாக எழுதி அதை ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிடைக்கிற யூ வேல்யூவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மில் நம்ம வந்து யூ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போது சொல்யூஷன் இது வரும்போது ஃபஸ்ட்டு வாட் ஆர் த கிவன் v equal to 3 minus 4i and w equal to 4 plus 3i. ஓகே, இப்போது இதை கொண்டு போய் நம்ம கிவனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by u equal to 1 by v plus 1 by w. அப்போ 1 by v என்னது 3 minus 4i plus 1 by w என்னது 4 plus 3i. அப்போது ஒரு நார்மலாக நம்ம பேசிக்காக சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் வந்துச்சு, அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். 4 + 3i இங்கேயும் 3 - 4i ரைட் ஹேண்ட் சைடும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ 4 + 3i இன் பிட்வீன் வந்து ப்ளஸ் இருக்குது. தென் இது இங்கே மல்டிபிள் ஆகும்போது 3 - 4i. தென் டிவைடட் பை கீழே ரெண்டு என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 - 4i இன்ட்டு 4 + 3i. அப்போது மேலே ஃபுல்லாக அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் இருக்கிறதுனால 4ம் 3யும் ஆட் பண்ணால் 7, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் -i. தென் டிவைடட் பை கீழே மல்டிபிள் பண்ணணும். 3 × 4s are 12, 3 × 3s are 9i, தென் -16i, தென் -12i². ஓகே, இப்போது இதில் 7 - i வந்து நியூமரேட்டர் வேல்யூ, கீழே வந்து 12 இருக்குது. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கிறதுனால செப்பரேட் பண்ணணும். அப்படி செப்பரேட் பண்ணும்போது 16ல் 9 செப்பரேட் பண்ணோம்னா 7 கிடைக்கும். அப்போ -7i. தென் i² வேல்யூ -1, -1 இன்ட்டு +12 ஆயிரும். ஸோ ரிமைனிங் 7 - i டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 24 - 7i அப்படின்னு கிடைக்கும். இது என்ன வேல்யூ, 1 by u வேல்யூ. அப்போ 1 by u வேல்யூ வந்து நம்மளுக்கு 7 - i டிவைட் பை 24 - 7iன்னு கிடச்சிருக்கு. இது 1 by uவோட வேல்யூங்கிறதுனால u அப்படின்னு வரும்போது நம்ம அதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ 24 - 7i டிவைட் பை 7 - i அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இப்போது நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும்தான் இருக்கணும், டினாமினேட்டர் இருக்கக்கூடாது. அப்போ டினாமினேட்டர் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், காஞ்சிகேட் எடுத்து மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணுவோம். அதே ஸ்டெப்பு தான் இங்கே மூவ் பண்ணணும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது மேலே என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 24 × 7 168 -+24i. then minus into plus minus 7 7s are 49i. then minus இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணியாச்சு, இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணியாச்சு, இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணியாச்சு, இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது 7i² அப்படின்னு கிடைக்கும். தென் டிவைடட் பை கீழே வந்து a² - b² அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போது இந்த இடத்துல 168ல் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது ரெண்டும் 24 - 49 இருக்கிறதுங்கிறது இதை எடுத்து இதை மைனஸ் பண்ணும்போது இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது +24i. ஓகே, அப்போது இதை வந்து செப்பரேட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இப்போ இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது -25i. இது i² கூட -1 இன்ட்டு என்ன ஆயிரும், +7ஆக சேஞ்ச் ஆயிரும். கீழே வந்து 7² 49, தென் i² -1 +1ஆக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அகெயின் சிம்பிளிஃபை பண்ணும்போது 168லேருந்து 7 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 175 -25i டிவைடட் பை இங்கே 50. ஸோ இப்போ ஃபைனலாக இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ இது ரெண்டுலேயும் 25 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து 7 - iன்னு இருக்கும், கீழே 15 இருக்கும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ 1/2 இன்ட்டு 7 - i அப்படிங்கிறது தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் u. அப்போ u ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 7 - i அப்படிங்கிறது ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரெக்டாங்குலர் ஃபார்ம். தேங்க்யூ.